Sunland Refined Sunflower Oil. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். கர்நாடகாவில் இருக்கிறாரு. அப்ப அந்த கரும்பு விவசாய சின்னத்தை இப்போ வாங்கி இருக்கிறவர். தமிழ்நாட்டில் ஒரு ரோலே இல்லை. வீம்புக்கு இங்க வந்து பிரஸ் மீட் வச்சு என் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு சின்னத்தை தரேன்ட்டு போறார். இந்த கூத்துக்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதிக்கலாமான்னு ஒரு இயல்பான கேள்வி. இன்னைக்கு நான் தினகரனுக்கு சின்னம் விவகாரம் வந்த போதே நான் பேட்டிகள் எடுத்து பாருங்க. நாளைக்கு இந்த நிலைமை யாருக்கும் வரும்னு சொன்னேன். சீமானுக்கு விழுகிற வாக்குகள் சீமான் என்கிற தனிநபருக்காக, அவர் சொல்ற கொள்கைக்காக, அவருடைய வேகத்துக்காக மற்றவர்கள் நக்கல் அடிக்கிறமே, அந்த நக்கலே சில இளைஞர்களுக்கு பிடிக்கிறதுனால விழுற ஓட்டு. அவர் என்ன சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னத்தை தேடி பார்த்து ஓட்டு போடுறதா இன்னைக்கு அந்த 7% பேர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. சீப்பு, செருப்பு, சொம்புன்னு நீங்க என்ன சின்னம் கொடுத்தாலும் 3 நாள் இல்ல 2 நாள் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா வேகத்துல பரவிடும். நாம் தமிழருக்கு என்ன சின்னம்ங்கிறது ஒரு நாள்ல தெரிஞ்சிடும். ஒதுக்கப்பட்ட ஒரே நாள் 24 மணி நேரத்தில் சீமானுடைய சின்னம் செருப்பு தான், சீப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ஏதோ திட்டமிட்டு அவருடைய சின்னத்தை பறிச்சு கொடுக்க விடாம நான் கேட்கிறேன், சின்னத்தை பறிச்சிட்டீங்க, சீமான் வாங்குறான், ஏற்கனவே நிரூபிச்சு அந்த 7% ஓட்டுல பாதி காணாம போயிடுன்னு யாராவது சொல்லுவீங்களா? சீமானுடைய செல்வாக்கு சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னுடுமான்னு கேட்போம்ல, அது மாதிரி ஒரு சின்னத்தை மறைச்சு வச்சுட்டா அவருடைய செல்வாக்கு நீங்க குறைச்சிட முடியுமா? இன்னும் தீவிரமா தான் களமாடுவார் அவர். இல்ல, ஒரு கட்சியை எப்படி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கமல் கட்சி ஒரு உதாரணமா, லேட்டஸ்ட் உதாரணமா மாறிடுச்சு. தொடங்கி கட்டமைப்பே இல்லாத போதும் 4% தாண்டி வாக்குகளை வாங்கி காமிச்சார். அது கமல் என்கிற ஒரு தனி மனித பிம்பத்திற்காகவும் அந்த பிரபலத்துக்காகவும் கிடைத்த வாக்கு. அதை அப்படியே தக்க வச்சு கட்சியினுடைய உட்கட்டமைப்பை கட்டமைக்க அவர் தவறிவிட்டார். நீங்க அங்கங்க ஆட்களை தயார்படுத்திருந்தா, குப்புசாமி நான் வர களத்தை ரெடி பண்ணுங்க, ராமசாமி நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு ராம்நாடு கொடுத்துருக்காங்க, போன் பண்ணி சொல்ல முடியல. அப்படி சொல்ற தகுதி என்னை கமல் இழந்துட்டாரு. அங்க போன் பண்றதுக்கு எடுக்கிறதுக்கு ஆளே இல்லையே. அதனாலதான் கொடுத்தா தென் சென்னை கொடுங்க, இல்லாட்டி எனக்கு வேண்டாங்கிற அளவுல தன்னுடைய பலவீனத்தை அம்பலப்படுத்திட்டார். இப்போ நாம் தமிழருக்கு இன்னும் சின்னம் ஒதுக்கப்படலை. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. 55வது கேஸெல்லாம் வைக்கிறாங்க. எங்களுக்கு அவசர கேஸா நீங்க இதை எடுத்து பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிற விதியவே நாங்கள் ரெவியூ பண்ணுவோம்னு சொன்னதா ஒரு செய்தி பார்த்தேன். நான் அபத்தமான விதி தான். ஏன்னா 4-5 தேர்தல்களில் ஒருத்தர் ஒரே சின்னத்தில் ஒரு கட்சி போட்டிடுங்க போது ஒரு வார்த்தை கூட கேட்காம யாரோ ஒருத்தர் முன்னாடி வந்துட்டாங்கிறக்கா கொடுக்க முடியாது. ஆனாலும் அந்த தவறை இவர்களும் ஒத்துக்கிட்டு தான் நினைச்சேன். அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள அப்ளை பண்ணணும், அது நீங்க பண்ணா ஓட்டுட்டீங்கன்னு அண்ணாமலை சொன்னதை அவ்வளவு வலுவா நாம் தமிழர் மறுக்கவே இல்லை. சரி, நடந்தது எது வேணாலும் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் அந்த கட்சி அந்த குறிப்பிட்ட தேதி இல்லை, இந்த 17ஆம் தேதி தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த தேதியில நாங்க கொடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த 17ல ஒரு டைம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு அதான் சொல்றேன். அந்த விதிமுறையை நாங்க ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா கர்நாடகாவில் இருக்கிறாரு. அப்ப அந்த கரும்பு விவசாய சின்னத்தை இப்போ வாங்கி இருக்கிறவர். தமிழ்நாட்டில் ஒரு ரோலே இல்லை. வீம்புக்கு இங்க வந்து பிரஸ் மீட் வச்சு என் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு சின்னத்தை தரேன்ட்டு போறார். இந்த கூத்துக்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதிக்கலாமான்னு ஒரு இயல்பான கேள்வி. இன்னைக்கு நான் தினகரனுக்கு சின்னம் விவகாரம் வந்த போதே நான் பேட்டிகள் எடுத்து பாருங்க. நான் நாளைக்கு இந்த நிலைமை யாருக்கும் வரும்னு சொன்னேன். இந்த சேஷ்டைகள் யாருக்கும் வரும். சீமான் கூட ஒரு பேட்டியில சொல்லிக்கிறாரு, நாளைக்கு எடப்பாடிக்கே இந்த நிலைமை வந்தாலும் வரும். இதைத்தானே நானும் சொன்னேன். எல்லாருக்கும் பொருந்தோம். அது அரசியல் காரணங்களுக்காக நடந்தது, இது சட்ட விதிமுறைகள் படி நடக்குது. நாளைக்கு வேற வேற காரணங்களுக்கு யாரு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா சீமானுக்கு விழுகிற வாக்குகள் சீமான் என்கிற தனிநபருக்காக, அவர் சொல்ற கொள்கைக்காக, அவருடைய வேகத்துக்காக மற்றவர்கள் நக்கல் அடிக்கிறமே, அந்த நக்கலே சில இளைஞர்களுக்கு பிடிக்கிறதுனால விழுற ஓட்டு. அவர் என்ன சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னத்தை தேடி பார்த்து ஓட்டு போடுறதா இன்னைக்கு அந்த 7% பேர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. சீப்பு, செருப்பு, சொம்புன்னு நீங்க என்ன சின்னம் கொடுத்தாலும் 3 நாள் இல்ல 2 நாள் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா வேகத்துல பரவிடும். நாம் தமிழருக்கு என்ன சின்னம்ங்கிறது ஒரு நாள்ல தெரிஞ்சிடும். ஒதுக்கப்பட்ட ஒரே நாள் 24 மணி நேரத்தில் சீமானுடைய சின்னம் செருப்பு தான், சீப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அந்த 7% பேர் மிக நிச்சயமாக அதில் வாக்களிக்க தான் போறாங்க. அதனால சீமான் சின்னத்தை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாங்கிற என்னுடைய கருத்து. அதுக்காக சண்டை போராட்டம் வாங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்லல. கடைசி வரைக்கும் போராடட்டும். இன்னைக்கு அவர் போராடுகிற போராட்டம் நாளைக்கு இன்னொருத்தருக்கு உதவியா ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லதா. இப்ப ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்றாங்கல்ல, அந்த விதியை நீக்கிட்டாங்கன்னா பல பேருக்கு அது ரிலீஃபா தானே இருக்கும். அநீதி இழைக்கப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அநீதி அப்படிலாம் நான் சொல்லல. சில விதிமுறைகள் அதுக்கு இடம் தெரியல. டெல்லி ஹைகோர்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு லக்கு இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க நீதிமன்றமே. நானும் நேரத்தை நம்புறேன் வந்தேன். சரி, இந்த சங்கடத்தை சீமான் சந்திக்கணும்னு போல இருக்கு. இதுல காட்டுற ஆர்வத்தை சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடந்தாலும் களத்துல அவர் கவனம் செலுத்தணும்ன்றது என்னுடைய கருத்து. இல்ல, அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, அவருடைய சின்னத்தை பறிச்சு கொடுக்க விடாம நான் கேட்கிறேன், சின்னத்தை பறிச்சிட்டீங்க, சீமான் வாங்குறான், ஏற்கனவே நிரூபிச்சு அந்த 7% ஓட்டுல பாதி காணாம போயிடுன்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? தெரியாது நமக்கு. இதனால எல்லாம் சீமானுடைய ஆதரவை யாரும் ஒழிச்சு வைக்க முடியாது, பறிக்க முடியாதுங்கிறது ஒரு பத்திரிகையாளர் என்னுடைய பார்வை சொல்றேன். ஏன் இந்த அநீதிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா, அவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்துட்டு இருக்காங்க, ஆளும் பாஜகனாலதான் இது பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த தேவை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நான் பார்க்கல.
நான் அதோட லாஜிக் எனக்கு இன்னும் அது செட் ஆகவே இல்லை. அதை என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை எனக்கு அறிவு இல்லையான்னு தெரியல. மேலோட்டமா பார்த்தா சீமானுடைய செல்வாக்கே சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னுடுமான்னு கேட்போம்ல, அது மாதிரி ஒரு சின்னத்தை மறைச்சு வச்சுட்டா அவருடைய செல்வாக்கு நீங்க குறைச்சிட முடியுமா? இன்னும் தீவிரமா தான் களமாடுவார் அவர். கரும்பு விவசாயிக்காக எவ்வளவு மெனக்காட்டாரோ அதோட 2 மடங்கு மெனக்கடுவார். நான் சொல்ல இந்த சோசியல் மீடியா வேகத்துல 2 நாளில எல்லா மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்து யார் நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவன் ஏற்கனவே மைண்டை செட் பண்ணியிருப்பான். ஸோ அதனாலதான் சொன்னேன், அப்படிப்பட்ட வாக்கு வங்கி வைத்திருக்கிற சீமான் சின்னத்தை பத்தி அவ்வளவு கவலைப்பட வேண்டாம்னு சொல்றேன். நான் என்ன சின்னம் கொடுத்தாலும் அவருடைய வாக்கு வங்கி அவரால் தக்க வைக்க முடியும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய யூகமும் அதுவா தான் இருக்கு. ஒரு சிம்பத்தி வேவ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் பண்ண முடியும். அப்படி எல்லாம் பெருசா இல்ல. சீமானை நோக்கிய வாக்கு வங்கி, அவரை பார்க்கிற மக்களுடைய எண்ணம் ஓட்டம் இந்த சிம்பத்திக்குள்ள ஆளாகிறவங்க இல்ல. அவருடைய செயல்பாடுகளுக்கு, அவருடைய கொள்கைகளுக்கு, அவர் காட்டுகிற வேகத்துக்காக விழுறதானே தவிர இந்த சிம்பத்தினால அந்த வாக்கு வங்கி கூட போகுது, இந்த சின்னத்தை பறிச்சதுனால அவருடைய வாக்கு வங்கி குறைஞ்சிடும் இல்ல. இது அவங்க ஆயுதமா எடுத்துக்கிறாங்களோன்னு சில நேரங்கள்ல தோணுது. எங்களை பறிச்சுட்டாங்க, எங்களுக்கு இப்படி அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைக்கலாம், போலாம் வரலாம். எனக்கு அதுல லாஜிக் இப்படி ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க, அநீதி இழைச்சிட்டாங்க, பாஜக தான் இப்படி பண்ணிடுச்சு அப்படிங்கறது நினைக்கல. பாஜக இப்படி பண்ணனால சீமானுடைய செல்வாக்கு தடுத்துற முடியும்னு நான் நம்பாததுனால நான் அப்படி நினைக்கலன்னு சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி இது எத்தனை நாள் 3 நாளுக்குள்ள சின்னம் கிடைச்சிட்டாலுமே அவங்களால கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அந்த அந்த விஷயம் அவங்களும் நம்புறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சீமான் வழியில் என்ன, எங்களுக்கு சின்னம் கிடைக்கல, நாங்க கரும்பு விவசாய சின்னம் கேட்டு பார்த்தோம், கொடுக்கல, 40 நான் போட்டியில தேர்தலை புறக்கணிக்கிறேன் சீமான் சொல்ல போறாரு. கடுமையா வேலை செய்வார். அதான் சொன்ன, வேகத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுவார். நம்மளை பழி வாங்கிட்டாங்க, நமக்கு அநீதி இழைச்சிட்டாங்க, நீங்க சொன்ன வார்த்தையை பூரா பொதுமக்கள்கிட்ட சொல்லுவார். அதனால ஓட்டு கூடுதா இல்லையாங்கிறது வேற, அவருடைய வேகம் கூடும்னு நான் சொல்றேன். இப்ப திருப்பியும் தனித்து நிற்கிறாரு. தொடர்ந்து தனித்து நிற்கிற ஒரே கட்சியா இருக்கு. கொஞ்சம் கூட கொள்கையில இருந்து மாறுபடாம தொடர்ந்து தனித்து இயங்குறது தான் இல்லைன்னா நான் போய் நாட்டில் விவசாயமே பண்ண கூட்டணி வைக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்துல அவர் ரொம்ப உறுதியா இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப கூட எனக்கு இது கட்ட கூட பணம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லும்போது பார்க்க முடியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் தனித்து நிக்கணும் அப்படின்னு அவருடைய கொள்கை. ஆனா ஒரு தனிப்பட்ட முறையில பல நேரங்கள்ல நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பக்கம் கொள்கை உறுதியை காட்டலாம், என்னுடைய வாக்கு சதவீதம் இவ்வளவுதான்னு சொல்ற ஒரே தகுதி இன்னைக்கு சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரே கட்சி அதுதான். தனிச்சு நின்னாதான் வாக்கு சதவீதத்தை சொல்ல முடியும், எங்கள் வாக்கு வங்கின்னு. இன்னைக்கு திமுகவோ அதிமுக ஜெயலலிதா காலத்துல 2016 234 அந்த தான் வாக்கு வங்கி. 40 தொகுதிகள்லையும் 39 தொகுதிகள்லையும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் எந்த கட்சி தனியாக நிற்கிறதோ அந்த சூழல்ல தான் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை வெளியில சொல்ல முடியும். அப்படி இல்லாம நாங்க இவ்வளவு வளர்ந்துட்டோம், எங்க சதவீதம் இவ்வளவு, பாட்டாளி மக்கள் கட்சி பல நேரங்கள் அப்படி தனியா நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் வாக்கு வங்கி நிரூபித்த கட்சிகள்ல பிரதான கட்சி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது போல தினகருடைய கட்சி கூட 4.4% வாங்கினாங்க. கமல் கட்சியே சொல்றோம், ஏன்னா தனியா நின்னாங்க, வாங்கி காமிச்சாங்கிற அந்த கணக்கு தான். சீமானுக்கு அதுக்கு வேணா அது உதவலாமே தவிர 7% இன்னும் போராடுறாரு, 10% இன்னும் கொஞ்சம் மக்கள் ஆதரவு கிடைக்குது, 15, எவ்வளவு காலத்துக்கு இப்படி இருப்பீங்கன்னு நான் கூட கேட்டிருக்கேன். பட் அவருடைய கொள்கையில உறுதியா இருக்கிறார். ஆனால் உங்களுடைய குரல் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ ஒழிக்க வேண்டாமா அப்படின்னு கமல்ஹாசனுடைய கட்சியோட குரல் இப்ப ராஜ்யசபால ஒழிக்க போகுது. அதுக்காக அவர் ஒரு விலை கொடுக்குறாரு. நீங்க அதுக்கு எதுக்கே டார்ச் லைட்டை தூக்கி எறிஞ்சுன்னு கேட்கறாங்க, நீங்க தானே சொன்னீங்க. சோ ஒன்ன விட்டு கொடுத்துதான் இன்னொன்னு பெற முடியும். ஆனால் உங்கள் தம்பிமார்களுடைய அந்த ஆசை நிறைவேறதுக்கு எவ்வளவு நாள் காத்திருக்கணும்னு கேள்வி இருக்குல்ல. அண்ணனோட குரல் அங்கே ஒழிக்கணும், இங்கே ஒழிக்கணும்னு, அல்ல நம்ம கட்சியினுடைய கொள்கையாவது அங்கே ஒழிக்கப்படணும்னு எதிர்பார்க்கிறதுல நியாயம் இருக்கு. அது நிறைவேறும்னா சீமான் தன்னுடைய கொள்கைகள்ல கொஞ்சம் தேர்தல் அரசியல் தொடர்பான கொள்கைகள்ல கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் சீமான் இன்னும் அந்த கொள்கையை மாத்திக்க விரும்பல. ஒரு வகையில் அது பாராட்டுக்குரியது. அதிமுக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அடிபட்டதை இல்ல. அவர் எடப்பாடி எப்ப மெனக்கெடுவார்னா சட்டமன்ற தேர்தல் தான் இறங்கி போராடுவார் போல இருக்கு, எப்படியாவது அவரை கொண்டு வரணும்னு. பட் அதுக்கு சீமான் எந்த அளவுக்கு உடன்படுவான்னு தெரியல. ஆனால் விஜயகாந்த் அப்படிதான் 2 பேரும் திருடங்கன்னு சொல்லிதான் புது கட்சியை ஆரம்பிச்சார். கடைசியில் ஒருத்தவங்களோட போய் சேர்ந்தார், அதற்கான பலனையும் அனுபவிச்சார், 2 விதமா நல்லதாகவும் அனுபவிச்சார், கெட்டதாகவும் அனுபவிச்சார். அவருடைய கட்சியுடைய வீழ்ச்சி அப்பதான் தொடங்குச்சு. கலைஞருக்கு கிடைக்காத இடம் பிரதான எதிர்கட்சி தலைவருங்கிற பதவியும் அவருக்கு அப்பதான் கிடைச்சிச்சு. ஸோ அரசியல்ல எல்லாமே தான் நீங்க சந்திச்சாகணும். ஏற்றமே கிடைச்சிட்டு போயிருக்க முடியாது. தனியாவே நிக்கிறேன்னு நின்றுட்டே இருக்க வேண்டியது. 10% வாங்கிட்டே இருந்து காலம் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கமல் அவர்கள் ஒரே ஒரு மக்களவை தொகுதி ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு அமைதியாயிட்டாரு. அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள், டார்ச் லைட்டை தூக்கி டிவி மேலே எரியாம இருந்திருக்கலாம்னு பல்வேறு விமர்சனங்கள். இப்படி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு கட்சியை எப்படி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கமல் கட்சி ஒரு உதாரணமா, லேட்டஸ்ட் உதாரணமா மாறிடுச்சு. தொடங்கி கட்டமைப்பே இல்லாத போதும் 4% தாண்டி வாக்குகளை வாங்கி காமிச்சார்.
அது கமல் என்கிற ஒரு தனி மனித பிம்பத்திற்காகவும் அந்த பிரபலத்துக்காகவும் கிடைத்த வாக்கு. அதை அப்படியே தக்க வச்சு கட்சியினுடைய உட்கட்டமைப்பை கட்டமைக்க அவர் தவறிவிட்டார். கிளைகளை ஏற்படுத்தியிருக்கணும், ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் நிர்வாகிகள் எல்லா மட்டத்திலையும் நியமிச்சிருக்கணும். அதில் ஆர்வம் காட்டாமல் அவர் சின்ன திரை பெரிய திரைன்னு அப்படியே அதில் போயிட்டதுனால அவர் எனக்கு எந்த தொகுதி வேணாலும் கொடுங்க மக்களவை தொகுதி அப்படின்னு கேட்குற நிலைமையில் அவர் இல்லை. கோயம்புத்தூரில் சட்டமன்றத்தில் நின்றனால கோயம்புத்தூர் பகுதிக்கு அறிமுகமானவர்னு கோயம்புத்தூர் கொடுக்கறதுக்கு திமுக தயாராக தான் இருந்தாங்க. அங்கே மகேந்திரன் வெளியே போயிட்டனால ஒரு தலை கருத்தர் அவருக்கு இல்லை. அதான் சொன்னேன், கட்சி கட்டமைப்பில் இந்த பிரபலங்கள்லாம் வருவாங்க. நீங்கள் அங்கங்கே ஆட்களை தயார்படுத்திருந்தா குப்புசாமி நான் வரேன், களத்தை ரெடி பண்ணுங்க, ராமசாமி நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு ராம்நாடு கொடுத்துருக்காங்க, ஃபோன் பண்ணி சொல்ல முடியல. அப்படி சொல்கிற தகுதி என்னை கமல் இழந்துட்டாரு. அங்கே ஃபோன் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஆளே இல்லையே. அதனால தான் கொடுத்தா தென் சென்னை கொடுங்க, இல்லாட்டி எனக்கு வேண்டாங்கிற அளவில் தன்னுடைய பலவீனத்தை அம்பலப்படுத்திட்டார். அவர் தென் சென்னை தான் கேட்டார். அவர் சிறப்பாக செயல்பட்ட தமிழச்சியினுடைய சீட்டை எப்படி திமுக கொடுப்பாங்கன்னு கொடுக்கல. அப்போ மாநிலங்களவை சீட்டே கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டார். அவருடைய பிரபல்யத்திற்கு பிரச்சார பலத்திற்கு அந்த இடம் கௌரவமான இடம் தான் நான் நினைக்கிறேன். இல்ல கட்சி உள்கட்டமைப்பை வந்துட்டு இது போன்ற ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல இதுல அப்படியே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் கட்சியை பாஜகவோட இணைச்சிட்டார். கமல் பண்ண அந்த அளவு கூட அவரும் அதை பண்ணலையே. அவரும் சினிமாவில் கொஞ்சம் தீவிரமா போக ஆரம்பிச்சார். அவருக்கும் பல கனவுகள் இருந்தது. கனவுகளோட தான் கட்சியை ஆரம்பிச்சார். நான் பிரதமராக கூடாதான்னு கேட்டார். நீங்க எப்ப தம்பி முதலமைச்சராக மாமியார் கேட்குற அளவுக்கு அவரு திட்டங்களை வச்சிருந்தார். எதுவும் சரி வரலைன்னு புரிஞ்சுக்கிட்டார். 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் ஆனது அவருக்கு இந்த பாடத்தை கத்துக்கிறதுக்கு. இணைக்கிறதுங்கிறது எப்படிப்பட்ட திடீர்னு நைட் 2 மணிக்கு எந்திரிச்சேன், பக்கத்துல ஒய்ஃபிட்ட கேட்டேன், சரி நான் கழிச்சேன் தரல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு நல்ல மனிதர் நினைக்கிறீங்களா? அவருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீட் ஒதுக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது அந்த கட்சி தானே முடிவெடுக்கணும். இப்ப சரத்குமாரே முடிவெடுக்க முடியாது இல்ல. சரத்தையா இல்ல ராதிகாவையா இல்ல 2 பேரையுமா நிறுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு கட்சியுடைய தேசிய தலைமை தான் முடிவெடுக்கணும். அப்படி ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் போயிட்டார்ல. அதை பத்தி நீங்களும் நானே கவலைப்பட, அவரே கவலைப்படலையே. நீங்கள் சொல்றதை நான் கேட்டுக்கிறேன்ற மாதிரி தானே போயிட்டார். அதை பொறுப்போடு நடந்து கொள்ள வந்திருக்கிறேன்னு வேற பேட்டி கொடுத்துருக்கிறார்ல. அதனால என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்ப தமிழிசை அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தீவிர மக்கள் அரசியல் ஈடுபட போறேன், தீவிர அரசியல் ஈடுபட போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சீட் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூறப்படுது. அப்படி ஒரு தேவை இருக்கிறதா பாஜக? தமிழிசை ராஜினாமா பண்ணிட்டு வந்து சீட்டு வழங்கி அவங்களை நிக்க வைக்கணுங்கிற அளவுக்கு தேவை பிஜேபிக்கு இல்லாமல் இருக்கலாம். தமிழிசைக்கு அந்த ஆர்வம் இருந்ததுன்றதை நான் தனிப்பட்ட முறையில தெரிஞ்சதுனால தனிப்பட்ட முறையில் அவர் எடுத்த முடிவு. நீங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அவருக்கு இந்த ஆர்வம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் தனிப்பட்ட முறையில் அவரோட பழகியவன் அப்படிங்கிற முறையில சொல்றேன். 2 ஆண்டுகளாவே அவர் சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். இங்க எதை இழந்துட்டு போய் அங்க நம்ம இப்படி வெறுமையா உட்காந்துருப்போம்னு அவர் உணர ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவரு கொஞ்சம் களத்துல இறங்கி வேலை செய்யற டைப். ராஜ்பவன்ல உட்காந்துக்கிட்டு அப்படி காலந்தள்ளுற கேரக்டரும் இல்லை, வயசும் இல்லை. தேர்தல் அரசியல்ல கள அரசியல்ல அவருக்கு ஆர்வம் குறைஞ்சதே இல்லை. ஆளுநர் ஆன பிறகும் கூட எப்படியோ கட்டுப்படுத்தின்றா அதை மீறிதான் வேற வழியெல்லாம் மரபுகளை எல்லாம் தூக்கி தள்ளி வச்சுட்டு அரசியல் விமர்சனங்களை வெளிப்படையாவே பண்ண ஆரம்பிச்சார். ஸோ அப்பவே தமிழிசையுடைய மனசுல என்ன இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. ஓராண்டுக்கு மேலாகவே சொல்லிட்டு இருந்தார். இப்ப அந்த அனுமதி கிடைத்த பிறகு ராஜினாமா பண்ணி ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குனாலே அவருக்கு ஒரு தொகுதியை தரப்போறாங்க. அநேகமா தென்சென்னையா இருக்கலான்னு ஒரு தகவல் வருது. வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்களும் நானும் பல பேர் யோசிச்சுட்டு இருக்கிற போது தமிழிசைக்கு அது நல்லாவே தெரியும். எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பதவியே வேண்டான்னு அவர் இறங்கி வராருன்னா முதல்ல அவருடைய அந்த எண்ணத்துக்கு ஒரு மக்களை சந்திச்சு களத்துக்கு போகணுன்ற அந்த எண்ணத்துக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லலாம். தோல்வியே கிடைச்சாலும் பரவாயில்ல, வெற்றி கிடைக்குமாங்கிற சந்தேகத்தோடு ஒரு வர்றதை பார்த்தா அதுல இருக்கிற ஆர்வத்தை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. மீதி அவருடைய எதிர்காலம் என்னங்கிறது அவர் ஜாதகம் தான், அவருடைய நேரம் தான், கட்சி எடுக்கிற முடிவு தான். தென் சென்னை அப்படிங்கிறது நீங்க உறுதியானதா சொல்றாங்க. கிடைக்கிற தகவல் தானே. லாஸ்ட் மினிட்ல என்ன வேணாலும் மாறலாம்ல. தூத்துக்குடியில அவர் நின்று தோல்வி அடைந்த தொகுதி. அங்கே ராதிகாவுக்கு கொடுக்கலான்னு ஒரு பேச்சு. இவர் இந்த முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவே இதெல்லாம் நடந்தது. திருநெல்வேலி இருக்கு. திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் நிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. தென் சென்னையிலும் கூட ஹெச் ராஜாவை தான் நம்பர் 1 போட்டு அனுப்பிச்சாங்க. ஒரு 3 பேர் கொண்ட பட்டியல் அனுப்புவாங்க இல்லையா? அப்ப இவர் வராருன்னா ஹெச் ராஜா என்ன பண்ணா அது வேக்கண்டா இருக்கிற ஆளுநராக கூட ஆக்கலாம். அவங்க கட்சி எடுக்கிற முடிவுன்னு அதனாலதான் சொல்றேன். ஒரு தேசிய கட்சி, அவங்களுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கு. தமிழிசையினுடைய எண்ணத்தை, அவருடைய விருப்பத்தை கட்சி மேலும் இப்போதைக்கு முதல் கட்டமா பூர்த்தி செஞ்சிருக்கு. இது அடுத்த கட்டம் இனிப்பா முடியுமா, எப்படி முடியும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எனவே அவங்களுக்கு ஒரு தொகுதி வழங்கப்படும், வெற்றி வாய்ப்பு மிக நிச்சயமா வழங்கப்படும். அந்த உறுதி இல்லாம அவங்க ரிசைன் பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆளுநர் பதவியில அப்படி ஒண்ணு அவங்க தப்பு பண்ணிட்டுலாம் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போங்கலாம் எதுவும் நடக்கல. மக்கள் கிட்ட வரவேற்பு இருப்பாங்கிறது பிஜேபியினுடைய பார்வை தானே. அது பிஜேபி மக்கள் எப்படி பார்ப்பாங்களோ அப்படிதான் தமிழிசையும் பார்ப்பாங்க. தமிழிசைக்காக ஒரு மிகப்பெரிய அபரிமிதமான ஆதரவு வந்துடும். இல்ல பிஜேபி ஆதரிக்க தயார், நாங்க தமிழிசைக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு என்ன மரியாதை அந்த மரியாதை
தமிழ் இசைக்கும் கிடைக்கும். தன்னுடைய பேச்சால், தன்னுடைய கல அரசியலால், அந்த களத்தில் அவர் காட்டுகிற வேகத்தால் அந்த வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் கூட்டலாம். வெற்றியை நோக்கி பயணிக்கணுங்கிற எண்ணத்தை நோக்கி கூட அவர் 1000 அஸ்திரங்கள் வச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம இப்பவே அவர் செய்ய மாட்டார், தோத்துருவாங்க நம்ம சொல்லக்கூடாதுங்கிறனால அதை சொல்றேன். சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.